ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியதும் அதுவும் ரொம்பவே டேஸ்டியானதுமான கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி தான் செய்ய போகிறோம். இந்த கட்டி சம்மந்தி பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. முத்துன தேங்காவாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இது கூடயே ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக ஒரு கொட்டை அளவுள்ள புளியும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி வத்தலை சுட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது தீயில நல்லா வாட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ட முடியலை அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த தீயில நம்ம சுட்டுட்டு சேர்க்கும் போச்சில் அந்த துவையலுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான், காரம் பெருசாக இருக்காது. அது இல்லைன்னா நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சம்மந்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எதுக்குன்னா கேரளா ஸ்பெஷல் இல்லையா, அதுக்காக தான். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைக்கும் போச்சில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதை மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த சமயத்தில் கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா உருண்டையாக இதை மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா சூடாக இருக்கிற ஒயிட் ரைஸ் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த துவையிலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடடா, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சில வேளைகளில் நம்மளுக்கு மழை நேரத்தில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக, அதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா லஞ்ச் டைமில் கண்டிப்பாக இதை சுட சுட நீங்கள் பொரிச்ச மீன் கூட வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக அந்த கட்டி சம்மந்தி ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.